வணக்கம் மகளே. நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 43. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். சில விஷயங்களை சில செய்திகள்லயோ இல்ல நம்ம அக்கம் பக்கத்து தெருக்கள்லயோ கேட்டா கூட நம்மளால ஜீரணிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு சில விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலைய என்னோட கதையில இருக்க சீதா அப்படிங்கிற கேரக்டர் எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு நினைச்சு நான் இன்னைக்கு இந்த கதையை எழுதியிருக்கேன். நிஜமாலுமே என் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்தது. இந்த கதையை கேளுங்க, முழுசா கேளுங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீ தீயா இல்லை தென்றல, அத்தியாயம் 44. ஆதித்யன் சீதா இருவரும் ஆதித்யனின் ரெசார்ட்டில் ஒரு அறையில் அமர்ந்திருக்க, அங்கு பலரசத்தை எடுத்து வந்த பணியாளர் சீதா ஆதித்யன் இருவரின் முன்னே டேபிளில் வைத்துவிட்டு செல்ல, தனக்கு முன்னிருந்த பழச்சாற்றை எடுத்து அருந்திய ஆதித்யன் சீதாவிடம் ஹாபிட் என்று சொல்ல, அவனை முறைத்த சீதாவோ ஆதித்யன் எதிர்பார்க்காத நேரத்தில் தன் முன்னிருந்த பழச்சாற்றை எடுத்து ஆதித்யன் மேலே வீசிவிட்டாள். ஆதித்யனோ முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் கையில் இருந்த பழச்சாற்றை மேசையின் மேல் வைத்தவன் அங்கிருந்த டிஷ்யூவை எடுத்து முகத்தை துடைத்துக் கொண்டே, எதுக்காகத்தான் என்ன பார்க்கணும்னு சொன்னியா என்று கேட்டான். இல்ல, எதுக்காக இல்ல என்று எழுந்த சீதாவோ அவன் பக்கம் வரவே ஆதித்யன் துடைத்துக் கொண்டிருந்த டிஷ்யூவை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு நிமிர்ந்து அவளை பார்த்தான். அடுத்த நொடியே ஆதித்யனை அறைந்திருந்தாள் சீதா. ஆதித்யன் முகத்தில் கோபமும் இல்லை, ஆத்திரமும் இல்லை, அமைதியாயிருந்தான். சீதா அறைந்ததற்கு எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை ஆதித்யன். சீதா அறைந்த தன் கன்னத்தை அழுத்த தன் கைகளால் துடைத்தபடி எழுந்தான். பேச ஆரம்பித்தாள் சீதா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கொலை பண்ண பாத்திருக்க. மது, நீ என்னடா பண்ணுனாங்க உன்ன? உனக்கு கோவம் எல்லாம் ராகவன் அண்ணன் மேலதானே? உனக்கு ராகவன் அண்ணனை பழி வாங்கணும்னு ஆசை இருந்தா அவரோட நேருக்கு நேர் நின்னு மோதணும். இப்படி அவர் விரும்புற பொண்ணை கடத்திட்டு போயிருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஆம்பளையாடா என்று சீதா கோபத்தில் கத்தி கொண்டிருந்தாள். என்னடி கேட்ட? ஆம்பளையானா கேட்ட, நிரூபிக்கட்டுமா என்றான் ஆதித்யன். ச்சீ, உன்னால இதை விட்டா வேற என்ன பண்ண முடியும், பொறுக்கி என்று சீறினாள் சீதா. எஸ், நான் பொறுக்கிதான். இந்த பொறுக்கிதான் உனக்கு புருஷன். I love you என்றான் ஆதித்யன். இதை கேட்டதும் எச்சிலை காரி அவன் முகத்தில் உமிழ்ந்தாள் சீதா. கண்களை மூடித்திருந்த ஆதித்யனோ அவளின் முந்தியை அவன் கையால் பிடித்து இழுத்தான். டேய், விட்ராயம் புடவைய என்றாள் சீதா. வெயிட் பேபி என்றவனோ அவள் முந்தியை தன் முகத்தை துடைத்துக் கொள்ள பயன்படுத்தினான். முகத்தை துடைத்துவிட்டு அவள் முந்தியை விட்டு அடுத்த நொடி அவளை தன் புறம் இழுத்து இதழோடு இதழ் பதித்தான் ஆதித்யன். அவளிடம் இருந்த தன்னை விடுவிக்க போராடினாள் சீதா. அவள் திமிர திமிர அவனின் வேகம் இன்னும் அதிகரித்தது. அவனின் ஆக்கிரமிப்பால் மூச்சுவிட முடியாமல் தவித்தாள் சீதா. ஆனாலும் அவன் விடவில்லை. தன் மொத்த பலத்தையும் ஒன்று திரட்டி அவன் மார்பில் கை வைத்த சீதா தள்ள, அவளிடமிருந்து 2 அடி தள்ளி நின்றான் ஆதித்யன். ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம அவளை தொடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? அது சரி, அம்மா அப்பா இருந்து வளர்த்திருந்தா உனக்கு அது தெரியும். நீ அனாதைதானே, உனக்கு எப்படி தெரியும் என்று சீதா கோபத்தில் சேர, சீதா, அளவுக்கு அதிகமா பேசுற, வாய மூடு என்றான் ஆதித்யன். நல்ல முறையில பிறந்திருந்தான் நல்லவனா இருந்திருப்ப, நல்லவனா இருந்திருப்ப. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே என்று சீதா கோபத்தில் கத்த, மறுகணம் அவளை அறைந்திருந்தான் ஆதித்யன். இதுக்கு மேல உன்னை சும்மா விட்ட நான் ஆம்பளையே இல்லடி என்றபடி அவளை தூக்கி தோளில் போட்டான் ஆதித்யன். ஆதித்யா, நீ தப்பு பண்ற, என விட்றா என்றால் ஆதித்யனின் தோளில் கிடந்தவாறு சீதா. பதில் இல்லை அவனிடம். அவளை தூக்கிச் சென்றவன் ஒரு அறையின் உள்ளே சென்று அங்கிருந்த மெத்தையில் அவளை கிடத்தி அவள் மீது படர்ந்தான். திமிரினாள் பெண்ணவள். அவளின் 2 கைகளையும் கால்களையும் மெத்தையோடு சேர்த்து கட்டினான். உன்னை லவ் பண்ணி பொண்டாட்டியாக்கி அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு நினைச்சேன். ஆனா நீ பேசின பேச்சுக்கு இது தாண்டி உனக்கு தண்டனை என்றவனோ அவளின் வஸ்திரத்துக்கு விடுதலை கொடுத்தான். அவள் அங்கங்களை கூட மறைக்க முடியாதபடி அவளின் கைகளை கட்டிலோடு சேர்த்து கட்டி வைத்திருக்கிறான் ஆதித்யன். பிளீஸ் ஆதித்யா,
பிளீஸ், வேண்டாம், என விட்டு பிளீஸ் என்று கண்ணீரோடு அவனிடம் கெஞ்சினாள் சீதா. அவளின் கண்ணீர் எல்லாம் அவனின் கண்களுக்கு தெரியவில்லை. அவள் பேசிய வார்த்தைகள் மட்டுமே அவன் காதில் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டே இருந்தது. விளக்கை அணைத்து இருளை பரவச் செய்தான் அறையெங்கும் ஆதித்யன். அவளின் வார்த்தைகள் அவனை அரக்கனாய் மாற்றிவிட அவள் மேல் அவனுக்கு இருந்த காதலும் எங்கோ ஓடி போய் ஒளிந்து கொண்டது. அவள் சொன்ன வார்த்தைகளுக்கு பதிலாய் அவள் கற்பை அவன் சூறையாடினான். வழியில் துடித்தாள் பெண் அவள். திரும்ப திரும்ப அவன் அவளை ஆட்கொண்டான், தனதாக்கி கொண்டான். அழக்கூட முடியாதபடி சோர்ந்து போக செய்து விட்டான் ஆதித்யன் சீதாவை. நெருப்பாய் எரிந்தது அவள் மேனி. காதலோடு காமம் என்றால் வழியை மறந்து சிரித்திருப்பாள். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பது என்ன? அவளது விருப்பமின்றி அவளின் கற்பை சூறையாடி இருக்கிறான் அல்லவா ஆதித்யன். புழுவாய் துடித்து போனாள் பெண் அவள். ஆத்திரம் தீரும் வரை அவளோடு அவன் கலந்தான். எல்லாம் முடிந்து மூச்சு வாங்க விலகியவன் அவளின் காலுக்கும் கைக்கும் விடுதலை கொடுத்தான். எழுந்து நிற்க முடியாது தடுமாறினாள் சீதா. சீதா அதன் பிறகு அவனை பார்க்கவே இல்லை. எழுந்து நிற்க முடியாது தடுமாறினாள். அவள் உடைகளை தேடி அணிந்து கொண்டாள். அவனோ அந்த அறையில் இருந்த மது பாட்டலை எடுத்து மொத்தமாய் அவன் வாயில் சரித்தான். தளர்ந்த கால்களோடு அந்த அறையை விட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியேறினாள் சீதா. அவனோ மதுவை அருந்திவிட்டு அந்த அறையிலேயே படுத்து விட்டான். சீதா நடக்க முடியாமல் நடந்து செல்வதை அங்கிருந்த அனைவரும் பார்த்தனர். அவளின் முகம் வாடி இருந்தது. உடலில் அங்கங்கு காயங்கள் இருந்தது. அவளை பார்க்கவே பாவமாயிருந்தது. அவளை பார்த்ததும் ஆதித்யனோடு சீதாவிற்கு என்ன நடந்திருக்கும் என்பதை அங்கிருந்த பணியாளர்கள் அனைவரும் யூகித்திருந்தனர். அவள் காரில் தனியாகத்தான் ஆதித்யனை பார்க்க வந்தாள். இப்பொழுதும் தனியாகவே செல்கின்றாள். அரண்மனையின் வாசலில் சீதாவின் கார் நின்றது. காரை விட்டு இறங்கியவள் நேராக தன் அறைக்கு சென்றாள். அவள் அரண்மனையில் நுழைந்த சமயம் அவளை யாரும் பார்க்கவில்லை. தன் அறைக்குள் நுழைந்த சீதாவோ குளியல் அறைக்குள் புகுந்து அங்கிருந்த ஷவரில் நீரை திறந்து விட்டாள். நீரின் கீழ் நின்றாள் சீதா. உடலெல்லாம் அவளுக்கு நீர் பட்டதும் தகவென்று எரிந்தது. அதைவிட அவளின் மனம் தீயில் விழுந்த புழுவை போல் துடித்துக் கொண்டிருந்தது. தன்னை தற்காத்து கொள்ள முடியாத தன்னை நினைத்து அவளுக்கு ஆத்திரமாய் வந்தது. அழுதாள், கத்தினாள். அவள் கண்ணீர் எல்லாம் நீரோடு நீராய் கரைந்து உருண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அரை மணி நேரம் அப்படியே நின்றாள் சீதா. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. உடையை மாற்றிக்கொண்டு கதவை திறந்தாள். அம்மா, டின்னர் ரெடி, சாப்பிட வாங்கம்மா என்றபடி முத்து அவளின் முன்னே நின்றிருந்தான். இல்லனா, எனக்கு பசிக்கல, எனக்கு டின்னர் வேண்டாம் என்று சீதா சொல்லவே, சரிங்கம்மா என்று சொல்லிவிட்டு முத்து அங்கிருந்து நகர்ந்தாள். தன் மெத்தையின் மேல் சென்று அமர்ந்தவள் கண்களை மூடி அமைதியாய் அமர்ந்தாள். 2 மணி நேரத்திற்கு முன் ஆதித்யன் பிடியில் கிடந்து அவள் கதறியதை நினைத்து பார்த்தாள். அடக்க முடியாமல் அழுகை வந்தது. அழுதாள், அழுதாள், கத்தி அழுதாள். ஆதித்யன் தன் கற்பை களவாடிய விஷயத்தை ராகவனிடம் கூறி விடலாம் என்று எழுந்தாள். எழுந்தவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. அப்படியே அமர்ந்து விட்டாள். இல்ல, இந்த விஷயம் ராகவன் எனக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா ஆதித்யனை உயிரோடவே விட மாட்டாரு. எனக்கு அவன் உயிரோட இருக்கணும். அவனுக்கு சரியான தண்டனைய நானே கொடுப்பேன் என்று தனக்குள்ளே சபதம் எடுத்தவள் மதுவின் அறைக்கு சென்றாள். அங்கு அவளை பார்த்த சஞ்சயோ, சீதா, போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா என்றான். முடிஞ்சிடுச்சுனா அண்ணி எழுந்துட்டாங்களா என்றாள் சீதா. இன்னும் இல்ல என்றான் சஞ்சய். அதற்குள் திறப்பு விழாவை முடித்துவிட்டு வாசு, ராகவன், ருத்ரமூர்த்தி மூவரும் அரண்மனைக்குள் நுழைந்தனர். ராகவன் மது இருந்த அறையை நோக்கி சென்றதை பார்த்த ருத்ரமூர்த்தி வாசுவிடம், ராகுனோட அறைய கீழே ஷிஃப்ட் பண்ணிட்டானா என்றார். இல்ல அங்கிள், அந்த ரூம்ல மது இருக்கா, அதான் ராகவன் மதுவை பார்க்க போறான் என்றான் வாசு. மதுவா? எங்கயா, எப்போ வந்தா என்று ருத்ரமூர்த்தி கேட்க, மதுவிற்கு நடந்த விஷயங்களை எல்லாம் வாசு ருத்ரமூர்த்தியிடம் கூறினான். அதை கேட்ட ருத்ரமூர்த்தியோ, அப்படியா பண்ணுனவன், அவனை தேடி போய் சுட்டு தள்ளி இருக்க வேண்டியது தானே, இன்னும் ஏன் அவனை விட்டு வச்சிருக்கான் ராகவன் என்று ருத்ரமூர்த்தி கேட்டார். ருத்ரமூர்த்தி கேட்ட கேள்வியில் அதிர்ந்து போன வாசுவோ, இப்போ தெரியுது அங்கிள், ராகவனுக்கு பொசுக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் ஏன் கோபம் வருது, ஏன் ராகவன் கண் எடுக்கிறான்னு, எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான் வந்திருக்கும் போல என்று வாசு சொல்ல, என் பையன் என்ன மாதிரி தாண்டா இருப்பான் என்று ருத்ரமூர்த்தியோ மீசையை முறுக்கி கொண்டு சொல்ல, வாங்க அங்கிள், மதுவ பார்க்க போலாம் என்றான் வாசு. அங்கு சஞ்சயிடம் ராகவன் பேசிக் கொண்டிருந்தான்.
சஞ்சய், திவ்யா அழைச்சிட்டு போய் அவளோட வீட்டுல விட்டுரு. வாசு இன்னைக்கு இங்கதான் இருப்பான். நம்மளோட புது கம்பெனி விஷயமா நிறைய ஒர்க் முடிக்க வேண்டி இருக்கு. சோ நீயும் வாசுவும் ஓவர் நைட்ல இந்த வேலையெல்லாம் முழிச்சிருந்து முடிக்கணும், இம்மிடியட்டா முடிக்கணும் என்று ராகவன் சொல்ல, சரிண்ணா, நான் திவ்யா விட்டுட்டு வந்துடுறேன் என்றான் சஞ்சய். மச்சான், திவ்யா மதுவை பாத்துக்க இங்கே இருக்கட்டுமே என்று வாசு சொல்ல, யூ ஃபூல், அங்கிள் வீட்டுல தனியா இருப்பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அவரு ஹார்ட் பேஷண்ட், அது கூட மறந்துடுச்சா உனக்கு என்று ராகவன் வாசுவிடம் கேட்க, என்ன ஏதா ஹார்ட் பேஷண்டா என்றபடியே அந்த அறையில் இருந்த ருத்ரமூர்த்தி கேட்க, ஆமா அங்கிள், உங்க ஃப்ரெண்டும் உங்களை மாதிரி 3 times அட்டாக் வந்துட்டு போயிடுச்சு என்றான் வாசு. அவன் தான் 7 நாளும் நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாச்சே, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வராம இருந்தாதான் அதிசயம் என்றார் ருத்ரமூர்த்தி. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க என்று ராகவன் சொல்ல, சஞ்சயும் திவ்யாவும் கிளம்பி விட்டனர். ராகவா, அந்த ஆதித்யனை என்ன பண்ணலான்னு இருக்க என்று ருத்ரமூர்த்தி கேட்க, அவன் எதிர்பார்க்காத சமயத்துல எதிர்பார்க்காதத செய்யணும்பா என்றான் ராகவன். ராகவன் எதையோ பெரிதாக யோசித்து வைத்திருக்கிறான் என்பது மட்டும் ருத்ரமூர்த்திக்கு புரிந்தது. சரிப்பா, ஆதித்யன் விஷயத்துல என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு என்று சொன்ன ருத்ரமூர்த்தி, இப்போ மது எப்படி இருக்கா என்று ராகவனிடம் கேட்க, மயக்கத்துலதான் இருக்கான், கண்ணு முழிச்சிடுவான்னு சொல்லியிருக்காங்க என்று ராகவன் சொல்லிக்கொண்டே அந்த அறையில் சீதாவை பார்த்தான். அவளின் முகம் வாடி இருப்பதை உணர்ந்த ராகவனும், சீதா என்னாச்சு உனக்கு, ஏண்டாலா இருக்க என்று கேட்டான். சீதாவுக்கு ராகவன் இப்படி கேட்டதும் முகமெல்லாம் வேர்த்து விட்டது. தன் கைக்குட்டையால் தன் முகத்தை துடைத்துக் கொண்டு சீதா, நத்திங்னா, நான் நல்லாதான் இருக்கேன் என்றால் உடைந்த குரலில். இல்லையே, நல்லா இருக்க மாதிரி தெரியலையே என்று ராகவன் சொல்ல, பொட்டிக்ல ஒர்க் கொஞ்சம் அதிகம்னா, அதனாலதான் டயர்டா இருக்கு என்று சீதா கூறினார். அந்த சமயம் பார்த்து முத்து மதுவின் அரைக்கதவை தட்டினார். அவன் அரைக்கதவை தட்டும் சத்தத்திலேயே வந்திருப்பது முத்துதான் என்பதை உணர்ந்த ராகவனும், உள்ள வாங்க முத்துவண்ணா என்றான். அறையின் உள்ளே வந்த முத்து பணிவோடு, ஐயா, டின்னர் தயாரா இருக்கு என்றான். எனக்கு டின்னர் வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி ஒரு 9 o'clock எனக்கு கொடுங்க, மத்தவங்க எல்லாரும் சாப்பிட வருவாங்க, நீங்க போங்க என்று முத்துவிடம் கூறினான் ராகவன். முத்துவும் அங்கிருந்து நகர்ந்தான். வாசுவும் ருத்ரமூர்த்தியும் சாப்பிட சென்றுவிட சீதா, மது, ராகவன் மூவரும் மட்டும்தான் அந்த அறையில் இருந்தனர். அண்ணா, நானே பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று சீதா ராகவனிடம் சொல்ல, இல்ல, நான் அவளை பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு, ரொம்ப டயர்டா இருக்குல்ல என்று ராகவன் சொன்னதும் சீதாவும் அறைக்கு சென்று விட்டார். தன் கோட்டை கழட்டி அங்கிருந்த நாற்காலியின் மேல் போட்ட ராகவனும் உடையை கூட மாற்றாமல் மதுவின் பக்கத்தில் படுத்துக் கொண்டான். அவள் தலையை மெதுவாக எடுத்து தன் வலக்கையின் மேல் வைத்துக் கொண்டான் ராகவன். அவளை அணைத்துக் கொண்டு கண்மூடி சிறிது நேரம் அப்படியே படுத்துக் கொண்டான். சஞ்சயும் திவ்யாவை அவளது வீட்டில் சென்று இறக்கிவிட, சஞ்சயின் காரிலிருந்து திவ்யா இறங்குவதையும் அவன் கார் அந்த தெருமூலையை விட்டு மறையும் வரை திவ்யா பார்த்து விட்டு பிறகு வீட்டுக்குள் வருவதையும் திவ்யா வீட்டின் மொட்டை மாடியில் நின்று கொண்டு வேதாச்சலம் பார்த்தார். திவ்யாவிடம் நாளை காலை சஞ்சயை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே அவரும் அவரது அறைக்கு சென்று உறங்கிவிட்டார். ராகவனின் அரண்மனையில் சஞ்சயின் அறையில் வாசுவும் சஞ்சயும் புது IT கம்பெனி வேலைகளை பார்த்து கொண்டிருக்க, ராகவனோ முத்து கொண்டு வந்து கொடுத்த பழங்களை சாப்பிட்டு முடித்து அவன் நிறுவன முதலீட்டாளர்களிடம் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து மெல்ல மயக்கம் தெளிந்து எழுந்த மது, ராகவ் என்று அழைத்தாள். அவள் அழைத்தது ஹெட்போன் மாட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த ராகவன் காதில் விழவில்லை. சீதாவின் அறையில் அவளோ தன்னை தொலைத்துவிட்டு தொலைந்த தன்னை மீட்டெடுக்க முடியாதே என்று தலையணையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். ஒரு பெண்ணின் அனுமதியின்றி அவளின் விரல் நகத்தை கூட தொடக்கூடாது என்ற வரைமுறையை தெரியாத அவனோ மது போதையில் அவனது ரெசார்ட்டில் குப்புறப்படுத்திக் கொண்டிருந்தான். தன் கற்பை ஆதித்யன் பறித்ததை பற்றி சஞ்சயிடமோ ராகவனிடமோ சீதா தெரிவித்தால் ஆதித்யனின் மூச்சு நின்று இருக்கும். ஆனால் பேதையவள் அதையும் செய்யவில்லை. என்ன தண்டனை கொடுக்க போகிறாள் சீதா ஆதித்யனுக்கு என்பதை நாம் வரப்போகும் அத்தியாயங்களில் பார்ப்போம். நன்றி.